பின்னாடி போகலாமா? Okay, sir. Fine, sir. எவ்வளோ எக்யூப்மெண்ட் வேலை ஜஸ்ட் ஆஸ்கிங் பில்லியன் எவ்வளோ பேருக்கு 450 இருக்கு. Also request you to please honor Mr. Vijay Sankar. Request our GM to please honor Mr. N. Kumar. Request Dr. Gupta to please honor our President. Sir, look here, sir. Yes, sir. Yes, sir. Okay, sir. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் என்னன்னா இந்த ஹார்ட்டுக்கு போகிற ரத்த குழாய்க்கெல்லாம் உள்ள ரத்த ஓட்டம் எப்படி போகுது அப்படின்னு பார்க்கறதுக்கோசம் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட். இது பேர் கேத் லேப்னு பேர். இது வந்து ஒரு திடீர்னு ஒருத்தர் செஸ்ட் பெயினோட வராங்க. அது செஸ்ட் பெயினில் வந்து ஹார்ட்டில் பிளாக் இருக்கா இல்லையா அப்படின்னு தெரியும். நார்மலாக இசிஜி எடுப்பாங்க. இசிஜி எடுத்து ஹார்ட் அட்டாக் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஹார்ட் அட்டாக் இருக்குது இல்லைன்னு. ஆனால் செஸ்ட் பெயின் இருந்ததுன்னா அதுக்கு ஒரு ப்ளட் டெஸ்ட் பண்ணுவாங்க. அந்த ப்ளட் டெஸ்ட்டில் இந்த மாதிரி ஹார்ட்டுக்கு சம்மந்தப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அப்போது நெக்ஸ்ட்டு செக் வந்து ஹார்ட்டு டீட்டெயில்டாக பார்க்குறதுக்கு அல்ட்ராசவுண்ட் பண்ணி அந்த ஹார்ட்டு செக் பண்ணுவாங்க. எக்கோ கார்டியோகிராஃபின்னு பேர். அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து இந்த மாதிரி ஆஞ்சியோகிராம். அது வந்து ஆஞ்சியோகிராம் கையில் ஒரு சின்ன டியூப் போட்டு அது ஹார்ட் வரைக்கும் போட்டு அது ஒரு மருந்து இன்ஜெக்ட் பண்ணுவாங்க. அந்த இன்ஜெக்ட் பண்ணுறதுல அந்த ஹார்ட்டுக்கு போகிற ரத்த குழாயெல்லாம் நல்லா தெரியும். ஸோ அது நிறைய ரத்த குழாய்கள் இருக்குது ஹார்ட்டுக்கு. அதில் ரத்த ஓட்டம் கரெக்டாக போகுதா, அதில் ஏதாவது அடைப்பு இருக்கா அப்படின்னு தெரியும். அந்த அடைப்பு இருந்ததுனாக்க அந்த அடைப்பை எடுக்கிறதுக்கு இந்த ஸ்டென்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அந்த ஸ்டென்ட்டை போட்டு அந்த அடைப்பை எடுப்பாங்க. இதுதான் இந்த ப்ரொசீஜர். ஆஞ்சியோகிராம்னு பேர் இருக்குது. ஆஞ்சியோகிராம், ஆஞ்சியோபிளாஸ்டி, இது 2 வார்த்தை இருக்குது. எக்ஸ்பென்ஸா இப்போ வெறும் ஆஞ்சியோகிராம் ஒண்டி பண்ணணும் அப்படின்னாக்கா இது வந்து அரௌண்ட் 15,000 rupees அப்படி ஆகும். அரௌண்ட் 15,000 rupees ஆகும். இப்போ வந்து அந்த ஆஞ்சியோபிளாஸ்டி அப்படின்னு அதாவது அது உள்ள ஸ்டென்ட்டு போடுற மாதிரி இருக்குனாக்கா அந்த ஸ்டென்ட்டினுடைய காஸ்ட்டு வேறு கம்பெனியில் இருக்குது. ரொம்ப காஸ்ட்லி ஸ்டென்ட்டும் இருக்குது, கொஞ்சம் காஸ்ட் கம்மி ஸ்டென்ட்டும் இருக்குது.
ஸோ அந்த நல்ல குவாலிட்டி ஸ்டென்ட் ஓடனா காஸ்ட் ஸ்டென்ட் ஓடனா அதுக்கு கிட்டத்தட்ட அந்த ஸ்டென்ட் காஸ்ட்டே கிட்ட ஒரு 40,000 ரூபாய் அப்படி ஆகிடும். ஸோ ஓவரால் ப்ரொசீஜர் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1.5 to 1.6 lakhs ஆகும். இது காப்பீடு திட்டம் வந்து கூட காப்பீட்டு திட்டம் வந்து இப்போ என்ன பண்ணோன்னா இப்போ எங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து காப்பீட்டு திட்டம் ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கோம். மீதி எல்லாத்தையும் இப்போ கிட்னிக்கு சர்ஜரிக்கு அதுக்கெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். பட் இதுக்கு புதுசாக காப்பீட்டு திட்டத்தில் நம்ம என்ரோல் பண்ணணும். அதுக்கு அந்த ப்ராசஸ் இப்போ தான் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னாக்கா அது ஹார்ட்டுக்குன்னு இன்னொரு கிரேடு இருக்குது. ஸோ அந்த ஹாஸ்பிட்டல் கிரேடு இப்போ இந்த எக்யூப்மெண்ட் வந்துடுச்சு அப்படின்னா அவங்கள்ட்ட போய் சொல்லி இங்கே அடுத்த ஸ்டெப்பு போகணும் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க பண்ணி கொடுப்பாங்க. பட் ஜென்ரல் இன்சூரன்ஸு இருக்குது. ஏதாவது பேஷண்ட்டுக்கு வந்து சப்போஸிங் இன்சூரன்ஸில் இருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு இங்கே இதுதான் டாக்டர் பழனிவேல், அவர் கார்டியாலஜிஸ்ட். அவங்க சார்ட்டு அங்கே எடுத்து பைக்ஸ்க்கு வாங்கிட்டு அவங்ககிட்ட பேசலாம். அவங்க பேசுகிறேன். ஸோ உங்கள் நேம் அப்படியே என் பேர் டாக்டர் சுரேஷ். நான் தான் விஹெச்எஸ்னுடைய ஆன்லைன் செக்ரட்டரி அண்ட் சிஇஓ. அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு மிக முக்கியமான நாள். வாலண்டரி ஹெல்த் சர்வீசஸ் ஹாஸ்பிட்டலில் அட்வான்ஸ்டு கேத் லேப் துவங்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக அனைத்து விதமான உயர்தர சிகிச்சையும் வாலண்டரி ஹெல்த் சர்வீசஸ் ஹாஸ்பிட்டல் மிகவும் குறைந்த செலவில் அனைத்து மக்களுக்கும் அளிக்கப்படும். மற்றும் இது மட்டுமல்லாமல் கொரோனரி கேர் யூனிட் அட்வான்ஸ்டு சிசியும் இன்று தொடங்கப்பட்டுள்ளது. அட்வான்ஸ்டு ஐசியூ, எக்கோ மற்றும் அனைத்து விதமான சிகிச்சைகளும் மிக குறைந்த செலவில் மக்களுக்கு கொடுக்கப்படும். எல்லா வசதிகளும் ஆன்ஜியோ, அக்யூட் ஹார்ட் அட்டாக், ஸ்டென்ட், பேஸ் மேக்கர் முதலிய அனைத்து சிகிச்சைகளும் இங்கு வழங்கப்படும். 2 விதமான சிகிச்சை. எனி டைம் எமர்ஜென்சி 24/7 எமர்ஜென்சி அவசர சிகிச்சை பிரிவு எப்பொழுதும் ஓப்பனாக இருக்கும். அதன் மூலமாகவும் நாம் சிகிச்சை கொடுக்கலாம். தினமும் திங்கள் முதல் சனிக்கிழமை வரை தினமும் கார்டியாலஜி ஓபிடி இங்கே செயல்படும். இதன் மூலம் யார் யாருக்கு கார்டியாலஜி சிகிச்சை, எக்கோ, ட்ரெட்மில், இசிஜி மற்றும் ஹோல்டர் சிகிச்சைகள் எது தேவையோ அனைத்தும் செய்யப்படும். அரசு காப்பீட்டு திட்டத்திற்கான ப்ராசஸ் துவங்கப்பட்டுள்ளது. மிக விரைவில் இங்கு அரசு காப்பீட்டு செயல்படும். வழக்கமாக சுகர், குறிப்பிட்டு சுகர் நோயாளிகளுக்கு, சர்க்கரை நோயாளிகளுக்கு ஹார்ட் ப்ராப்ளம்ஸ், இதய நோய்கள் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. இந்த மாதிரி சுகர் ரொம்ப அன்கண்ட்ரோல் இருக்கிற மக்கள் வந்து இதய சிகிச்சை, இதயத்தை ஒரு செக்அப் பண்ணி, வருடத்துக்கு ஒரு முறை இதயத்துக்கான செக்அப் பண்ணி, ஒருவேளை அதில் குறைபாடு இருப்பின் நோயின் தீவிரத்துக்கு ஏற்ப 2-3 மாதங்கள் ஒரு தடவை வந்து செக்அப் பண்ணி, டாக்டர் செக்அப் பண்ணி ரெகுலரா மாத்திரை சாப்பிட்டு அந்த ஹார்ட் ப்ராப்ளம் பெருசா ஆகாம தடுத்துக்குமாறு கூறுகிறோம். ஓகே சார்.